விருப்பத்தை நிறைவேற்றும் உழைப்பு. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். மத்தேயு 21:31. ஒரு தந்தைக்கு 2 மக்கள். இருவரையும் தன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய தந்தை அழைத்தார். மூத்தவன் தந்தையின் கட்டளையை மாட்டேன் என்று நிராகரித்தான். ஆயினும் மனஸ்தாபப்பட்டு வேலைக்கு போனான். ஆனால் இளையவனோ போகிறேன் என்று ஒத்துக்கொண்டவன் வேலைக்கு போகாதிருந்தான். இதுபோல ஆண்டவரின் விருப்பம் நிறைவேற்றுவதற்கு உழைப்பவன் தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவது பிரவேசிப்பான் என்பதே கிறிஸ்துவின் போதனை. நிலத்தை பண்படுத்துவதும் பாதுகாப்பதும், நல்ல பலன் கிடைக்க நிலத்தை செழுமையாக்குவதும், நற்பலனை வறியவருக்கு பகிர்ந்தளித்தலும் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று இறைவனது சித்தத்தின்படி அவருக்கு நம்பிக்கைக்குரியவராய் உழைத்து வாழ்வதனை நம்மிடம் கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அவருடைய நம்பிக்கை பாத்திரராக உழைப்பவர் ஒரு சிலரே. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு பயந்து உழைப்போருக்கு இறையரசை நம்பிக்கையாய் வாக்கு பண்ணுகிறார். கடவுளுக்காய் உழைப்பவர்கள் இறையரசின் பூர்வக்குடிகள். இந்தியாவின் பூர்வக்குடிகளாய் அறியப்படுபவர்கள் ஆதிவாசிகள். அரசியல் அதிகாரம் இவர்களை மலைவாசிகள் என அழைத்து பூர்வக்குடிகள் என்னும் உரிமையினை பறித்து கொண்டது. ஆயினும் இவர்கள் தங்கள் நிலம் சார்ந்த பண்பாட்டையும் உழைப்பையும் இன்றளவும் பாதுகாப்பதும் பின்பற்றுவதும் இவர்கள் சிறப்புக்குரிய பண்பு. கிறிஸ்து ஒருபோதும் பண்பாட்டை சீர்குலைக்க முயலவில்லை. அதோடு நற்தகவுள்ள பண்பாட்டை பகுத்தறிவோடு பாதுகாக்க அறிவுரை வழங்குகின்றார். ஆகவே கிறிஸ்து நமக்காக வாக்கு பண்ணியுள்ள இறையரசின் தன்மையினை அறிவதோடு அதனை வாழ்வில் அனுபவமாக்கிட உழைப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, உம் அரசிற்கு தகுதி பெறும் நிலையில் உழைத்து வாழ ஆற்றல் படுத்தும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.